Hi all, welcome to Aarti Balaji Makeover Styles. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது வந்து நிறைய மேக்கப் டியூட்டோரியல் போடுங்க மேம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் பிஸி ஷெடியூல்ஸ் போயிட்டே இருக்கு. லைக் பிரைட்ஸ் பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து அகாடமி பார்க்கணும், வீட்டு பார்க்கணும், சமைக்கணும், பசங்களுக்கு பாடம் சொல்லி தரணும். ஸோ எல்லாமே இஸ் கவரிங் இன் தஸ். ஸோ கைண்ட்லி அட்ஜஸ்ட் வித் மீ ஃபார் விளாக்ஸ் கம்மியாக வரதுனால. ஸோ இன்னைக்கு வந்து மேக்கப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண ஒரு விஷயம் வந்து, மேம் இந்த இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்ல டிப்ஸ் போடுறீங்களா, அது ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேர் பர்சனலாக எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்ல சரி விஷ் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் அதில் முக்கியமாக வரக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் போடுற டிப் நல்லா இருக்கு, அது வந்து ஒரு 30 செகண்ட்ஸில் முடிஞ்சிருது. ஸோ ஒரு டிப்பையும் நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து யூடியூப்ல விளாக்ஸாக கொடுங்க, இன்ஸ்டாகிராம் இதில் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. IGTVலலாம் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். எனக்கு டைம் இருக்கிற அளவுக்கு ஐ வில் ட்ரை டு ஷேர் த கண்டென்ட். சப்போஸ் ஒரு பியூட்டி பிளண்டர் பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா, அது 30 செகண்ட்ல டக்குன்னு முடிஞ்சிருது. ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அது வந்து ஒரு vlog-ஆ போடுங்க, நிறைய பேர் என்னை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால மேக்ஸிமம் டைம் இருக்கும் போதெல்லாம் ஐ வில் மேக் அ வீடியோ ஃபார் தட். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இப்போ வந்து ஒரு மேக்கப் வீடியோ பார்க்க போகிறதுனால, இதுவுமே வந்து இன்ஸ்டாகிராம் அந்த டிப் வீடியோ 365 days டிப்ஸில் வந்து நான் காமிக்கக்கூடிய ஒரு டிப்கான ஒரு டிப்பை தான் வந்து இதில் கொஞ்சம் ப்ராடராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த மேக்கப்பில். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நல்ல ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிடணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் நல்லா நான் வாஷ் கொடுத்துட்டேன். அண்ட் நான் வந்து ப்ரைமர் எதுவும் அப்ளை பண்ணலை. ஐம் கோயிங் டு யூஸ் கன்சீலர். ஓகே, கன்சீலிங் வந்து மேக்கப் ஸ்டுடியோ. நிறைய பேர் கேட்டிங்க, நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து மேம் கன்சீலரை பற்றி ஒரு இது டிப் போட்டிருந்தேன். ஸோ அது வந்து கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் வந்து கேட்டது வந்து என்ன ஷேட் அது, என்ன பிராண்ட் அது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் அதர் தென் மேக்கப் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு பிராண்டு. டோன் வந்து ஓரியன்டல் எக்ஸ்ட்ரா. ஓகே, ஓரியன்டல் எக்ஸ்ட்ரா செம சூப்பர்பா இருக்கும். நம்ம வெரி செலக்டிவ் பர்சன். ஒரு பிராண்ட்ல வந்து 10-20 ஐட்டம்ஸ் இருந்தா கூட நமக்கு தேவையான ஒரு எல்லாத்தையும் கேரி பண்ணவும் முடியாது. அதுவும் ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ப்ராடக்ட் நாலேஜ்ன்றது நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்வேன். எங்க அகாடமியில கிளாஸ் எடுக்கும்போது, இது ப்ராடக்ட் நல்லா இருக்கும், இதை வாங்குங்க, இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்காது, இதை வாங்காதீங்க அப்படி சொல்லி தரது ப்ராடக்ட் நாலேஜ் கிடையாது. ஓகே, ஒரு ப்ராடக்ட் நாலேஜ்ன்றது ஒரு ப்ராடக்டை எப்படி நீங்க சூஸ் பண்ணணும், எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த ப்ராடக்ட் நாலேஜ் தான் நாங்கள் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா புதுசா மார்க்கெட்ல நிறைய வரும். இந்த ப்ராடக்ட்ல இந்த நம்பர்ஸ் இருக்கும், வேற ப்ராடக்ட்ல வேற நேம்ஸ் இருக்கும், அந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால ஃபியூச்சர்ல எது வந்தாலும் நீங்க அதை அனலைஸ் பண்ணி இது வேணுமா இது வேணாமா. ஸோ நான் ப்ரைமர் எதுவும் அப்ளை பண்ணல, அதுக்கு பதில் வந்து ஜஸ்ட் மேக்கோடைய ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே யூஸ் பண்றேன். ஸோ திஸ் இஸ் a glittery fixing spray. ஸோ நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும், நல்ல ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கும். பிஃபோர் மேக்கப் பண்ணுறதுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ மேக்கோடைய ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே, திஸ் இஸ் வெரி குட் ஈவன் பிஃபோர் மேக்கப். அண்ட் பிஃபோர் மேக்கப் அப்படின்றத விட ஸோ நான் ப்ரைமர் அப்ளை பண்ணல. ஸோ அதுக்கு பதில் நான் என்ன பண்ண போறேன்னா, ஸ்கின் வந்து ஒரு மாதிரி டல் லுக் இருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரிக் ட்ரை பண்ணலாம். ஸோ மேக்கோடைய ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே நீங்கள் யூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் லிட்டில் பிட் ஆஃப் இந்த கிளிட்டரி ஷிம்மரியோட இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது வந்து நம்ம வந்து ப்ரைமருக்கு பதில் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஃபார் செல்ஃப்க்கும் சரி பிரைட்ஸ்க்கும் சரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்ல ஸ்கின் வந்து ஒரு எனர்ஜைசிங் கிடைக்கும். எப்பயுமே இவ்வளோ டிஸ்டன்ஸ் அவையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஜஸ்ட் அதோடைய மிஸ்ட் தான் வந்து ஸ்கின்ல படணும். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் போகலாம். ஸோ இந்த மாதிரி செட்டிங் ஸ்ப்ரேஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது மேக் ஷுவர் நீங்கள் வந்து ஒரு பாம் அளவுக்கு அட்லீஸ்ட் டிஸ்டன்ஸ் வச்சு ஸ்ப்ரே பண்ணுங்க. அதோட மிஸ்ட் தான் வந்து உங்களுக்கு படணுமே தவிர அது வந்து ட்ராப்பாக வந்து அப்படி வழியக்கூடாது. ஓகே, ஸ்கின்ல. ஸோ மேக் ஷுர் ஆஃப் தட். நல்லா வந்து ஸ்கின் ட்ரை ஆனதுக்கப்புறம், அந்த ஈரம் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் போகணும். ஸோ நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து நான் வந்து இந்த பியூட்டி டிப்ஸ் 365 days கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு டிப் போட்டுட்டு இருக்கேன் இல்லையா, அதில் நிறைய பேர் வந்து நான் ஒரு கன்சீலர் டிப் கொடுத்தேன். ஸோ அந்த டிப்க்கு வந்து இந்த கன்சீலர் தான் நான் யூஸ் பண்ணேன். தட் இஸ் இந்த பிராண்ட் வந்து மேக்கப் ஸ்டுடியோ ஓரியன்டல் எக்ஸ்ட்ரா இந்த ஷேட். ஸோ நிறைய ஷேட்ஸ் இருக்குங்க ஒரு பிராண்ட்ல, ஆனால் நமக்கு தேவையான முக்கியமான ஒரு 3-4 ஷேட்ஸ். ஸோ திஸ் ஒன் ஷேட் இஸ் வெரி வண்டர்ஃபுல் ஃபார் மெனி டைப் ஆஃப் குட் ஸ்கின். நல்ல ஒரு கன்சீலர், நல்ல ஹை கவரேஜும் இருக்கும். ஸோ நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. So I'm using a brush from 073 PAC. ஸோ அந்த டிப்லையும் நான் இந்த ப்ரஷ் தான் யூஸ் பண்ணி காமிச்சிருந்தேன். ஸோ இன்னும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணுங்கள். தி சேம் நேம் ஆர்த்தி பாலாஜி மேக் ஓவர் ஸ்டைல்ஸ்.
ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணிங்கனாலே பயங்கர கவரேஜ் இருக்கும். இது நல்ல ஒரு ஹை டெஃபினிஷன் கன்சீலர் கூட. எந்த அளவுக்கு கவரேஜ் இருக்கு பாருங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் வந்து இந்த டிப் போடும்போது ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, என்னன்னா கன்சீலர் வந்து எப்படி ரைட்டாக சூஸ் பண்ணுறது மேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் யூஸ்வலி என்னோட மெத்தட் தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ எனக்கு கன்சீலர்ன்றது ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும். நம்ம ஸ்கின் டோனோட பிரைட் ஆகிடக்கூடாது அண்ட் ரொம்ப டார்க்காகவும் ஆகிடக்கூடாது. தட் இஸ் த வே ஐ ஒர்க் வித் மை செல்ஃப். பர்சனலியும் சரி, பிரைட்ஸ்க்கும் சரி. பாருங்க, நான் அப்ளை பண்ணுறேன்னா இதை நான் ஸ்ப்ரெட் பண்ணுவேன். இது ஸ்ப்ரெட் பண்ணும்போது பாருங்களேன், அப்படியே ஒரு நேச்சுரலாக வந்து கன்சீல் ஆகணும். அது ரொம்ப பிரைட் ஆகிடக்கூடாது அண்ட் ரொம்ப டார்க்காகவும் ஆகிடக்கூடாது. மேபி ஒரு சின்ன பிட் இருக்கிற கலரோட கொஞ்சம் டார்க் ஆகலாம், அது தப்பு வராது. பட் மேக் ஷூர் பிரைட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. வந்து கன்சீலிங் வந்து ஈவன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபவுண்டேஷன். இப்போ நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஸ்கின் லைக் மேக்கப்புக்கு வந்து எப்படி ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபவுண்டேஷன் கொஞ்சம் பம்ப் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதான், இதுக்கு மேலே யூஸ் பண்ண வேணாம். மேபி இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வீடியோக்கு கொஞ்சம் பிரைட்டராக தெரியணுன்றதுக்காக இவ்வளோ எடுத்திருக்கேன். ஸோ இது கூட எனி மாய்ஸ்சரைசிங் க்ரீம் யூஸ் பண்ணலாம். ஈவன் உங்களோட பிபி க்ரீம் லைக் பிபி க்ரீம்ஸ் யூஸ் பண்ணலாம். எனி ஃபேர்னஸ் க்ரீம்ஸ் தட் நீங்கள் யூஸ் பண்ணுறது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு யூ ஹாவ் டு டேக் த ப்ராடக்ட். ஓகே, ஸோ ரொம்ப லைக் ஒரு ஸ்கின் லைக் மேக்கப் டெய்லி யூஸ்க்கும் நீங்கள் இந்த ட்ரிக் ட்ரை பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு இந்த அளவுக்கு எடுத்துட்டு மிக்சிங் பண்ணிடுங்க. எந்த ஃபவுண்டேஷன், நான் வந்து நார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் யூ அப்ளை இட் ஆன் த ஸ்கின். ஸோ மார்க்ஸ் எதுவும் இல்லை ஸ்கின்ல அப்படின்னா நீங்கள் கன்சீலர் ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாகவும் இந்த மெத்தட் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எனி பிபி க்ரீம், எனி ஃபேர்னஸ் க்ரீம் ஆர் எனி குட் மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் கம்மி பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் 1 or 1.5 drops அளவுக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் இட் வித் த பிபி க்ரீம் ஆர் ஃபேர்னஸ் க்ரீம் ஆர் எனி ஒயிட் கலர் க்ரீம். மேக் ஷுவர் சில ஃபேர்னஸ் க்ரீம்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோவாக வரும், ஆரஞ்சாக வரும், அந்த மாதிரி கலர்லெஸ்ஸாக. மேபி இட் கேன் பி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஒயிட் இருக்கலாம். ஸோ அது மட்டும் தான் அந்த ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ இந்த டிப்பை நான் இன்ஸ்டாகிராமில் போட்டு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க, நல்லா இருந்தது மேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் அதை போட்டே எனக்கு ஒரு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 month முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பியூட்டி பிளெண்டர். as I said, நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1.5 drops எடுத்து நீங்கள் 1 drop எடுத்தீங்கனாலே போதும். ஒரு ஸ்கின் லைக் மேக்கப் வேணும். கவரேஜ் அவ்வளோவா நீங்கள் எதிர்பார்க்க முடியாது மேக்கப்பில், பட் ஃபினிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்கின் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப அந்த ஓவரி கேக்கி மேக்கப் லுக் கண்டிப்பாக வராது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்க, உள்ள அந்த இன்டர்னல் ஸ்கின் லைட்டாக தெரியும், அதுதான் ஸ்கின் லைக் மேக்கப் இல்லையா. அதனால ரொம்ப ஹை கவரேஜ் நீங்கள் வந்து இந்த மேக்கப்பில் எதிர்பார்க்க முடியாது. பட் இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃபினிஷ். அந்த டெய்லி மேக்கப் 9 to 5 ஒர்க்கிங் பீப்புளுக்கு, இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்மளே போகிறோம், மேக்கப் பண்ண மாதிரியும் தெரியணும், பண்ணாத மாதிரியும் தெரியணும் தெரியாது, இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பவுடர் வந்து ஐம் யூசிங் லாரா மர்சியர். நிறைய பேர் என்கிட்ட சொல்கிற விஷயம் வந்து மேம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், வேறு ஏதாவது எக்கனாமிக்கலாக சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னோட வீடியோஸ் எல்லாமே வாட்ச் பண்ணுங்க. நான் வந்து கலந்து தான் போட்டுட்ருக்கேன். எக்கனாமிக்கல் ப்ராடக்ட்ஸும் ஷேர் பண்ணுறேன், ஹையர் ரேஞ்சும் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பவுடர்ஸ்னாலும் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் எனக்கு கேட்ட இன்னொரு டிப் வந்து எந்த பவுடர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். காம்பேக்ட் சொல்கிறாங்க, பனானா பவுடர் சொல்கிறாங்க, டிரான்ஸ்லூசன்ட் பவுடர்ன்றாங்க, லூஸ் பவுடர்ன்றாங்க, நிறைய லூஸாக நிறைய பவுடர் சொல்கிறாங்க. ஸோ எந்த பவுடர்ஸ் யூஸ் பண்ணலாம் பெஸ்ட் அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா, லூஸ் பவுடர்ஸ், லூஸ் பவுடர் அண்ட் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் ரெண்டுமே சேம் தாங்க. லூஸாக இருக்கும் அந்த பவுடர். ஸோ காம்பேக்ட் பவுடர்ஸ் அப்ரெஸ்டு பவுடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் பனானா பவுடர் வந்து மெயின்லி ஃபார் ஆயிலி ஸ்கின்
பிரைட்னிங்க்கு தான் ஜாஸ்தி யூஸ் ஆகும். ஸோ எஸ்பெஷலி இந்த சம்மருக்குலாம் பிரைட்ஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பவுடர் வந்து பனானா பவுடர். நல்ல ஆயில் கண்ட்ரோல் கொடுக்கும் அண்ட் நிறைய போர்ஸ் இருக்கவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பவுடர். ஸோ இந்த பவுடர் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் ரொம்ப ஒரு 10ல் ஒன்று பெஸ்ட்டாக சொல்லுங்க அப்படின்னா டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் இஸ் லைக் வெரி கம்ஃபர்டபுள். எனக்கு இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஆர்டிஸ்ட் டு ஆர்டிஸ்ட். இது வந்து ஒரு ஸ்கின் லைக் மேக்கப் அப்படின்றதுனால பவுடருமே ரொம்ப லைட்டாக ஒரு அதே அந்த மூடியிலே லைட்டாக அடிச்சுட்டு ஐம் ஜஸ்ட் டேம்பிங் வெரி லிட்டில். கண்டிப்பாக மேக்கப்ல வந்து பவுடர் வந்து கண்டிப்பாக நீங்கள் செட் பண்ணணும். ஓகேங்களா, இது வந்து நல்லா இருக்கு இந்த ஃபினிஷ் இப்படியே விட்டுறலாம் அப்படின்னு விடாதீங்க. பேட்ச் ஆகும், அப்போ தான் மேக்கப் வந்து பேட்ச் ஆகும். கண்டிப்பாக யூ ஹாவ் டு செட் யுவர் மேக்கப் வித் பவுடர். எனி பவுடர் உங்ககிட்ட காம்பேக்ட் இருக்குதா, காம்பேக்ட் போடலாம், டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் போடலாம், பனானா பவுடர் போடலாம். ஸோ இதில் வந்து நான் நெக்ஸ்ட் வந்து ஐ மேக்கப் பண்ண போகிறேன். ஸோ ஐ மேக்கப் வந்து நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணல இந்த வாட்டி. ஏன்னா ஸோ மேக்கப் அந்த ஒரு ஸ்கின் லைக் மேக்கப் டிப் தான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதில் வந்து ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து 30 செகண்ட்ஸ் அப்படின்னால ஜஸ்ட் மாய்ஸ்சரைசிங் அண்ட் அந்த ஃபவுண்டேஷன் மிக்ஸ் அப்படியே அப்ளை பண்ணி காமிச்சேன். ஸோ அதோட ஃபினிஷ் அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வீடியோக்காக நான் 1.5 ட்ராப்ஸ் எடுத்தேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ட்ராப்ஸ் கணக்கு. அண்ட் ஐ ஷேடோ வந்து ஒரு மேட் ஃபைன். ஒரு ஸ்கின் லைக் மேக்கப்புக்கு போயிட்டு ரொம்ப ஹெவி மேக்கப் பண்ணும், ஐ மேக்கப் பண்ணணும், அந்த அளவுக்கு சூட் ஆகாது. ஸோ அதனால ஒரு மேட் ஃபினிஷ் ஐ ஷேடோ எடுத்திருக்கேன். Krylon ஓடியது TC3M இந்த ஷேட் நம்பர். இட்ஸ் a very nice for personal use colors. இது எல்லாமே ஒரு குட்டி ப்ரஷ். இட்ஸ் கம்ப்ளீட்லி மேட், நோ ஷைன், நோ கிளிட்டர், நோ glossy, நோ ஸ்டிக்கி, நோ creamy. டார்க் சர்க்கிள்ஸும் நல்ல கவரேஜ் ஆகும், அதே சமயம் நல்ல லாங் ஸ்டே ஆகும். நீங்கள் மேட் ஃபினிஷ் நிறைய பேர் கேட்பீங்களா, என்ன மேக்கப்பில் லாங் ஸ்டே பார்க்குறோம், ஐஷேடோஸில் லாங் ஸ்டே பார்க்குறோம், அண்ட் ஐஷேடோஸில் லாங் ஸ்டே ஐஷேடோவில் லாங் ஸ்டே அப்படின்னா மேட் ஃபினிஷ் போகலாம். பிராண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட்ஸ் போகலாம். செம்ம சூப்பரான ஒரு கலர். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லா பாருங்க, அப்பதான் புரியும். And next coming to my personal lipstick, this is Milani. So Milaniல வந்து 05. So சூப்பர்பான கலர் ஃபார் பர்சனல் யூஸ்க்கு. நிறைய பேர் வந்து கலர்ஸ் தேடுவீங்கல்ல, ஒரு நல்ல கலர் வேணும், அதுக்கு வந்து இந்த கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். 05. ஸோ இட்ஸ் 05 ஃப்ரம் மிலானி. ஸோ இது என்னோட செல்ஃப் அப்படின்றதுனால நான் டேரெக்டாக போடுறேன். நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தால் ரிமெம்பர், நீங்கள் ஒரு கிளாஸ் எடுத்து டேரெக்டாக எந்த பிரைட்ஸ் மேலேயும் போடக்கூடாது. யூ ஹாவ் டு டேக் இட் இன் அ பேலட். அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணுவேன். இது பர்சனல் கலர்னால நான் டேரெக்டாக அப்ளை பண்ணுறேன். செம்ம சூப்பர்பான கலர். ஸோ எனக்காக நான் செலக்ட் பண்ண கலர். அஃப்கோர்ஸ் பிரைட்ஸ்க்கு தனியாக இதே மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஷேட் அண்ட் இட்ஸ் ரியலி லாங் ஸ்டேயிங். ஸோ நெக்ஸ்ட் இஸ் காஜல். காஜல் வந்து நான் வந்து ஃபேஸஸ் கேனடா. ஸோ நல்ல ஒரு டார்க் வரும், நல்ல ஒரு ஸ்கெட்ச் பென் டைப் பாருங்க. ஒரு ஸ்ட்ரோக்ல வந்து இந்த அளவுக்கு டெப்த், இன்டென்சிவ் டார்க்னஸ் கொடுக்கும். நல்ல கண்ணு வந்து போல்டாக தெரியும். ஸோ நல்ல லாங் ஸ்டே கொடுக்கு. நிறைய பேர் வந்து நான் மேக் காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து சொன்னாங்க, ஆனால் ஸ்விஸ் பியூட்டி காமிக்கும் போது சொல்லலை மேம், நீங்கள் எக்கனாமிக்கலும் அழகாக காமிக்கிறீங்கன்னு. ஆனால் மேக் காமிக்கும் போது மட்டும் மேம் நீங்கள் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக காமிக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ பட் திஸ் இஸ் வெரி எக்கனாமிக்கல். ஒரு 450 rupees அப்படின்றது இட்ஸ் அன் எக்கனாமிக்கல் ப்ரைஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஐலைனர் வந்து இதே டைப்பாக எப்படி ஸ்மோக்கியா, ஸோ லைனராகவும் போடலாம் இது நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் அதை ஸ்மோக்கியாக வாக்கலாம். ஸோ அப்போ எக்கனாமிக்கல் தானே இது 450K. ஓகே, நெக்ஸ்ட் அதே காஜல் வச்சுட்டு நம்ம ஐலைனர் அப்ளை பண்ண போகிறோம். இந்த பக்கம் அப்ளை பண்ண மாதிரி கொஞ்சம் ஸ்மோக்கியான எஃபெக்டை கொடுக்கலாம். ஜஸ்ட் மேக் அ தின் லைன். ரொம்ப கார்னர்லேருந்து எடுக்க வேணாம், கொஞ்சம் கார்னர் விட்டுருங்க. ஏன்னா நம்ம ஸ்மர்ச் பண்ணும்போது அது கார்னருக்கு போயிடும். அண்ட் ரொம்ப எண்டு கூட ரொம்ப தூரம் கொடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஸ்மர்ச் பண்ணிடுங்க. ஸோ அந்த பென் பின்னாடி இந்த மாதிரி குட்டி ஸ்பஞ்ச் இருக்கும், ஒரு ஸ்டிப் ஸ்பஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் ப்ரொஃபஷனலி. ஸோ அதை வந்து லைட்டாக இந்த மாதிரி ஒரு டூம் ஷேப், ரொம்ப கார்னரும் நான் வந்து ரொம்ப ஷார்ப் கொடுக்கல. அண்ட் அதே மாதிரி இந்த கார்னர்லேருந்து எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும், இந்த இடத்துல பிளாக் ஆகிடும். அதனால் கொஞ்சம் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்மர்ச் பண்ணும்போது அதை வந்து அப்படி கொஞ்சம் நம்ம ஃப்ரண்ட்டில் கொடுத்துடலாம்.
ஸோ நெக்ஸ்ட் இஸ் மஸ்காரா. நான் இன்னும் ஐப்ரோஸ் சரியாக பண்ணலாம், ஐப்ரோஸ் பக்கமே நான் போகலை. நான் நல்லா வளர்த்து அப்படி திக்காக சூப்பர் ஷேப் கொண்டு வரதுக்காக கொஞ்சம் க்ரோத்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கோ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நானும் அதே ஒரு பர்ஃபெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால ஐப்ரோஸ் கிட்ட நான் போகல. மஸ்காரா வந்து மெப்ளினோடைய ஹைப்பர் கர்ல், மெப்ளினோடைய இது அதுதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கான்டோருக்கு எல்ஏ கேர்ளுடைய கான்டோர் எடுத்துக்கிறேன். ஸோ அதை அதை எடுத்துட்டு லைட்டாக 2 பக்கம் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸோ இது வந்து என்னுடைய ஒரு ஃபேவரட் ப்ரஷ் 063, அதை வச்சுட்டு நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது வீடியோ கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. ஸோ நான் கவனிக்கல அது. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இது வந்து லைட்டாக வந்து இந்த ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதுலேயே எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப மொத்தமாகிடும். ஸோ அந்த ப்ரௌன் வந்து ரொம்ப ஹெவியாக பட்டுரும். ஸோ கான்டோரை க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஹையர் எண்ட் ப்ராடக்ட்ஸு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து கான்டோர் ஹெவியாக ஃபீல் ஆகிடுச்சு அப்படின்னா லைட்டாக வந்து உங்களுடைய பவுடர், தட் இஸ் யோர் டிரான்ஸ்லூசன்ட் பவுடரை லைட்டாக அந்த இடத்துல டேம்ப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் மைல்டர் ஆகிடும். ஸோ சீக் கான்டோருக்கும் அதே டிப் நம்ம யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து உங்கள் டெம்பிள் போன் அப்படின்னு இல்லையா, அந்த இடத்துல லைட்டாக இந்த மாதிரி ஒரு கிராஸ் கொடுத்துடலாம். கிராஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் பிளெண்ட் இட். ஐஷேடோ பண்ணோம் இல்லையா, அதே கலர் கிரைலானுடைய அதே ஐஷேடோ மேட் ஃபினிஷ் ஒரு லைட் பீச்சிஷ் ஆரஞ்சிஷ் கலரை லைட்டாக நான் பிளஷிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன். கான்டோரும் தெரியும், பிளஷிங்கும் தெரியும். அண்ட் தனித்தனியாக தெரியக்கூடாது. ஓகே, கலரில் வந்து ஒரு டைமென்ஷன் இருக்கணும். கொஞ்சம் டார்க்காக இருக்கும், கொஞ்சம் லைட்டாக இருக்குமே தவிர கோடாக வந்து மேக்கப்பில் தெரியக்கூடாது. தட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் மேக்கப். ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ லைட்டு அந்த பீச்சிஷ் ஆரஞ்சிஷும் தெரியும், நம்மளுடைய கான்டோரும் தெரியணும். அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃபேவரட் ஹைலைட்டர். ஸோ ஹைலைட்டர் வந்து குளோபல் க்ளோ ஃப்ரம் மேக் உடையது என்னுடைய ரொம்ப ஃபேவரட். ஸோ நீங்கள் ப்ரைடல் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு நம்மளுடைய வேனிட்டி பாக்ஸில் இருக்க வேண்டிய ஒரு ஷேடுங்க இது நீங்கள் ஃபேரஸ்ட் டோனுக்கு போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும், டார்க்கஸ்ட் டோனுக்கு போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அந்த கிரே டோன் வராது, ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஷேடு இது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பிராண்ட்ஸ் வாங்கும்போது நம்மளால 1-2 தான் வாங்க முடியும். அஃப்கோர்ஸ் சில பேர் நமக்கு வந்து டைம் 1 தான் வாங்க முடியும். அது வந்து அந்த 1 வந்து நம்ம நமக்காக வாங்கிக்கல. ஸோ இட்ஸ் அ காமன் ப்ராடக்ட். நம்ம நிறைய பேருக்கு பண்ணும்போது அது காமனாக வாங்கும்போது ரொம்ப யோசிச்சு நீங்கள் வாங்கணும் அந்த ப்ராடக்டை. ஸோ யூசிங் அ ஃபேன் பிரஷ். லைட்டாக ஒரு ஹைலைட்டிங் கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா லைட்டாக இந்த ஃபோர்ஹெட்ல. எஸ், த மேக்கப் இஸ் டன். ஹோப் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா டூ கமெண்ட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஸோ நோ எடிட்டிங், நோ ஃபில்டரிங், இட்ஸ் லைவ் மேக்கப் பண்ணிவிட்டு அப்படியே தான் நான் போட்டிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் மேக்கப் லுக்ஸ் லைக். ஸோ see you all in another video. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் பண்ணல அப்படின்னாலும் லைக் பண்ணிக்கோங்க. Bye. See you in another video. Yes, come on.